ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து, அக்கா நீங்கள் சமைக்கிறது வந்து எல்லாருத்துக்கும் ஒட்டுக்கா சமைப்பீங்களா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு தனியாக சால்ட்டு போடாமல் எடுத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு பிளட் எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் ப்ரோட்டீனை பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இருந்தாலும் அவங்களுக்கு வீடியோ இதாகலையான்னு நினைக்கிறேன், வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே லீக்கேஜ் இருந்துச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு வந்து பிளட்டு வந்து இப்போது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது வந்து எனக்கு வந்து 5.6 தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5.6 இருக்குதுன்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு சிஸ்டர் வந்து என்னைய கம்பல்சரி இன்ஜெக்ஷன் போடுமா, அது போட்டால் கண்டிப்பாக ஏறிடும், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேப்லெட்டை வந்து டாக்டர்கிட்ட சொல்லி இந்த டீலர் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட மூலமாக வாங்க ட்ரை பண்ணு, அப்போ வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும், வந்து மெடிக்கலில் வந்து வாங்கினா தான் ஏச்சியாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தான் சொல்கிறேன்ல மக்களே, ஒரு டேப்லெட் வந்து 200 டேப்லெட்டு போட சொல்லியிருக்காங்க. என்னால் நான் அதை நிஜமாக வாங்கவே இல்லை மக்களே. அதுக்கு பதிலாக இப்போ 100 mg வந்து 200, அதுக்கு பதிலாக நான் வந்து 50 mg 100 வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 6 டேப்லெட் பக்கம் வரும் பார்த்துக்கோங்க. அந்த டயாலிஸ் பண்ண அன்னைக்கு நைட்டு வந்து 2 போடணும் பார்த்துக்கோங்க. 100 mg 2 போடணும். அப்போ 200 400 வந்து என்னால் போட முடியாதுன்ட்டு நான் 50 mgல ஒரு டேப்லெட்டாக போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு முன்னாடியே பிளட்டு ஏறி இருக்கலாம், என்னால் பட்ஜெட்டு இது ஆகலைன்னு நான் 100 mgல 2 போடுறதா 50 mgல 1 போடுறேன், அப்படி போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து இப்போ வந்து 6.4 இருக்குது. நேற்று டெஸ்ட் எடுத்ததில் வந்து எனக்கு வந்து பிளட்டு வந்து 6.4 இருக்குது. அதனால் இன்ஜெக்ஷன் வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாத்திரையை வாங்கி போடுறதுக்கு நம்ம டீலர்கிட்ட தான் நாங்கள் இப்போ இன்ஜெக்ஷன் வாங்குகிறோம். ஒரு இன்ஜெக்ஷன் 500 பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் போட்டு 1500 அந்த இன்ஜெக்ஷன். அதனால் அந்த டீலர்கிட்டே வாங்கி அந்த இன்ஜெக்ஷனாக போடலான்ட்டு இப்போவும் எனக்கு காலி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. நாளைக்கு என் ஹஸ்பண்டு ஊருக்கு வர போகிறவ, அதனால் நான் இப்போ இன்ஜெக்ஷன் வாங்கி வீட்டில் வைக்கணும். இன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடணும் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா இன்ஜெக்ஷன் இல்லை, போய் வாங்கிட்டு வந்தால் தான். அதனால் அதை போய் வாங்க போகிறோம். பிளட்டு வந்து 6.4. எனக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் வந்து பரவாயில்லாமல் போட்டேன் இந்த 3 வாரத்தில். அப்புறம் வந்து பீட்ரூட்டு இது இருக்குது பார்த்திங்களா, அது எனக்கு 100 ml தண்ணி வந்து தண்ணி குடிக்க அளவுக்கு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என் பசங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் போடும்போது அதில் எடுத்துக்கிடுவேன். பீட்ரூட்டும் கேரட்டையும் அடித்து தந்தாங்க என் ஹஸ்பண்டு. நெல்லிக்காய் சேர்க்க மாட்டேன். நீங்கள் வந்து வெஜிடபிள், நிறைய பேர் சொல்கிறாங்க வெஜிடபிள் மூலமாக நீங்கள் வந்து பிளட்டை ஏற்றலாம்ல அப்படின்ட்டு. எந்த கீரை சாப்பிடக்கூடாது, எந்த சத்துள்ள ஐட்டமும் சாப்பிடவே கூடாது மக்களே. நம்ம ஒன்று ஏற்றுறது பிளட்டை ஏற்றணுன்னா இன்ஜெக்ஷன் அண்டு டேப்லெட் மூலமாக மட்டும்தான் ஏற்றிக்கிட முடியும். வேறு எந்த இதை ஏற்றினாலும் பொட்டாசியம் அதிகமாகிடும். அப்புறம் வந்து எனக்கு வந்து நேற்று ப்ளட் டெஸ்ட்டில் வந்து சோடியம் வந்து 135லேருந்து 150க்குள்ளே இருக்கணும், எனக்கு 133 இருக்குது. அதனால தான் நர்ஸு வந்து சொன்னாங்க உங்களுக்கு சோடியம் வந்து கம்மியாயிருக்கு, அதனால தான் சோடியம் கம்மியானாலும் கால் பிடிச்சி இழுக்கும், கால்சியம் கம்மியானாலும் எனக்கு கால் பிடிச்சி இழுக்கும்னு சொன்னாங்க. கால்சியமும் வந்து 1க்கு மேலே இருக்கணும், எனக்கு 0.9 தான் இருக்குது. அதனால் வந்து நான் 2லேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். கால்சியம் ஏறுறதுக்கு பால் குடிக்கணும். நம்ம இந்த பால் இதெல்லாம் என்ன தண்ணி ரொம்பவே கம்மியான மாதிரி இருக்குது மக்களே. அதனால் நான் பாலுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல, எவ்வளோத்துக்கு தான் நம்ம செலவு பண்ண முடியும். அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் பால் எடுத்துக்கிறதே இல்லை. பசங்களுமே பால் வந்து எங்கள் அம்மா வீட்டில் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு போவாங்க பார்த்தீங்களா, அப்போ எங்கள் அம்மா பால் காப்பி போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் நாங்கள் பால் காப்பி பாலெல்லாம் எடுத்ததே கிடையாது, ஒரு நாள் வாங்கவும் மாட்டோம். நேற்று தயிர் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாலில் அவ்வளோ தண்ணி ஊற்றி தான் தயிர் சாப்பாடு செஞ்சுருப்பேன். அப்படி தான் நிலமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பால் இது பண்ணுறதில்ல. முட்டை திங்க சொல்லியிருக்கா ப்ரோட்டீனுக்கு, முட்டையுமே வாங்குறதில்ல. ஒரு முட்டை 6 ரூபாயோ எவ்வளோ விற்கிறாங்க, அதெல்லாம் எங்கிட்டு போய் வாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் என் ஹஸ்பண்டு காய் கடையில் வேலை பார்க்குறதுனால அவர் ஏதோ கருணைப்பட்டு கொடுப்பாரு கம்மி ரேட்டில். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் ஏதாவது விற்காமல் இருந்தால் அந்த காயை நல்லா அரிஞ்சு கட் பண்ணி கொண்டு வந்து தந்துடுவாங்க. நேற்று அவரைக்காய் கொடுத்துட்ருக்காங்க. அவரைக்காய் சாப்பிட்டா ரத்தம் வந்து அவரைக்காய் சத்தான காய், ஆனால் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகுது மக்களே.
நிறைய என் கூட டயாலிஸ் பண்ணுறவங்களே சொல்லியிருக்காங்க அவரைக்காய் சாப்பிடாதம்மா அப்படின்ட்டு. எனக்கும் அவரைக்காய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டயாலிஸ் அப்போ ப்ளட் கிளாட் வந்து சீக்கிரமாக நடக்குது. டயாலிஸ் பண்ண முடியாது, அப்படி டியூப்லேயே கிளாட் ஆயிரும். அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படி இருக்குது மக்களே. நம்மளுக்கு தெரிஞ்சது தண்ணிக்காய் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் உப்பு சேர்ப்பீங்களான்னு. நான் வந்து காய் சாப்பாடெல்லாம் ஒட்டுக்கா செய்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவங்களுக்குமே உப்பை கம்மியாக தான் போட்டு கொடுப்பேன். அதையும் நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டுமே எனக்கு சோடியம் கம்மியாக இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் வந்து குழம்பு வந்து எடுத்துருவேன். அதேமாதிரி சட்னி செய்யும் போதும் சட்னி எடுத்துட்டு அந்த 1 கிராம் சால்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கணக்கு பண்ணி போட்டு அந்த நம்ம தேவைக்கு சட்னி எடுத்து அதில் வந்து நம்ம நம்மளுக்கு இது ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா எப்போதும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அந்த 1 கிராம் சால்ட்டை இது பண்ணால் வந்து டேஸ்ட்டு வந்து உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சமாக சட்னி எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதான் இப்போ நான் வந்து தக்காளி சாதம் குக்கரில் செய்கிறேன், பிரியாணி இதெல்லாம் செய்கிறேன்னா நான் வந்து வீட்டுக்குமே உப்பு கம்மியாக தான் போடுவேன். அதே சாப்பாடை நான் எடுத்துக்கிடுவேன். மற்றபடி வந்து குழம்பு சட்னி அப்படி இப்படியோ இது பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. அப்புறம் எங்களுக்கு வந்து லிவர் டெஸ்ட்டும் சேத்தால தான் எடுப்பாங்க, லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கான்ட்டு. லிவர் ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது கம்மியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, லிவர் எல்லாம் நார்மல் தான்னு வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து முதல்ல இருந்தே லீக் ஆச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு ப்ரோட்டீன்ங்கிறதுல ஆல்புமின் அது வந்து கிட்னி வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு, அதை நான் பார்க்கல. அதனால் அது இது பிளட்டு கம்மியானது அது இதுன்னு சேர்ந்து மொத்தத்தில் இனி ஒரு வழி ஆக்கிட்டு மக்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி அதை பார்த்துருங்க, ரொம்ப நல்லது. இப்படி தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு ப்ரோட்டீனும் லீக் ஆச்சு. முதல்ல பார்த்துருந்தா கிட்னியை காப்பாற்றிருக்கலாம், நம்ம அசால்ட்டாக விட்டாச்சு. சரி, எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி வாழ்க்கையில் இருக்கணும்னு இருந்திருக்கு, அதனால் இருக்கேன். அதனால் நான் வந்து அதெல்லாம் இதாக எடுத்துக்கல. எனக்கு இப்போதைக்கு நான் கடவுள்கிட்ட கேட்குறது, எனக்கு டயாலிஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் சக்தியை கொடுங்க கடவுளே. டயாலிஸ் பண்ணும்போது எனக்கு கை கால்லாம் இழுக்கக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து உயிரே போயிடும். அதாவது நம்ம வீட்டில் கை கால் இழுத்தா கூட எந்திரிச்சு உடனே காலை உதடுவோம், இப்படி பண்ணும். டயாலிஸ் பண்ணும்போது நிஜமாக எந்திரிக்க முடியாது, ஏன்னா படுத்துருந்து தானே இது போட்டு விடுவாங்க டியூப்பு நீடெல்லாம். அதுக்கு கையை அசைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த கையை அசைச்சு நீடில் வெளியே வந்துட்டுன்னா மறுபடி பிளட்டு ஸ்டாப் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். மறுபடியும் நீடில் குத்தி அதெல்லாம் அதனால் எனக்கு வந்து டயாலிஸ் பண்ணும்போது கை கால் இழுக்கக்கூடாது. எனக்கு வந்து இப்படி நெஞ்செலும்பு அப்படியே திரண்டுக்கிட்டு வர பார்த்துக்கோங்க, அதுக்குமே கார்பனேட்டு கம்மியாக இருக்கான், மொத்தத்தில் அம்புட்ட கம்மியாக இருக்கும் மக்களே. அதனால் வந்து நான் வந்து நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் மக்களே என்னால் டயாலிஸ் பண்ண முடியுது. சோடியம் கம்மியாக இருக்குது, பொட்டாசியம் மட்டும்தான் நார்மல் ரேஞ்சில் இருக்குது. பைகார்பனேட் பார்ப்பாங்க, அதுவும் கம்மியாக இருக்குது. கால்சியம் கம்மியாக இருக்குது. அப்புறம் குளோரைடா என்னது சம்திங் இருந்துச்சு, அதுவுமே கம்மியாக இருக்குது. எல்லாமே நேற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் இனி வந்து டயாலிஸ் பண்ணும்போது ஹை கால்சியம் வச்சு டயாலிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி இருக்கும்ன்ட்டு. அடுத்த டைமில் திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஹை கால்சியம் வச்சு தான் டயாலிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்ப்போம் அது எப்படி இருக்குது. கேனில் தான் கொண்டு வராங்க, அந்த தண்ணி மாதிரி வைப்பாங்களா, அதில் வந்து அது ஹை கால்சியம் போல் அந்த தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் மக்களே என் பொழப்பு போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு ஹோப்பு, என்னைக்காவது நம்மளுக்கு சரியாயிரும், நார்மல் லைஃப்க்கு வந்துடுவோம் அப்படின்னுட்டு போயிட்டுருக்கேன். நார்மல் லைஃபு இது பண்ணலனால எப்படியோ இந்த டயாலிஸ்லையாவது என் பிள்ளைகள் வளர்கிறத பார்க்கணும். அதான் வாலிப பிள்ளை ஆனதுக்கப்புறம் எல்லாம் சண்டை போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சின்ன சின்ன ஆசைகள் நிறையா இருக்குது. கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு.
மக்களே. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஹைப்புன்னு ஒரு பட்டன்ற ஏதோ இருக்குதுன்னு இது பண்ணாங்க, அது ஏன் பாயிண்ட் கொடுங்க மக்களே. அதுக்கப்புறம் நான் $91 சேர்த்துட்டேன் மக்களே. இன்னும் வந்து $9 தான் சேர்க்கணும். அதனால என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா நான் வந்து அந்த காசு வந்துச்சுன்னா அந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு ஃபீஸாவது கட்டுவேன் மக்களே. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே. வீடியோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா $9 வந்து இன்னும் 10 நாள் சேர்த்துட்டேன்னா இந்த மாதம் காசு வரோன்னு சொன்னாங்க. இல்லைன்னா அடுத்த மாதத்துக்கு போயிடுமா. இந்த 8000 கிடச்சா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவேன். அந்த 8000 எவ்வளோ கனவு வச்சுருக்கேன் பாருங்கள். என் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முன்னாடி பல் இருக்காது. அவருக்கு அந்த பல் உடஞ்சி வந்து ஒரு 7 வருஷம் பக்கம் ஆகிட்டு, நான் கூட எனக்கு சுத்தப்பல்லாம் வந்துச்சுன்னா உடனே அடைச்சி எனக்கு வந்து வச்சு விட்ருவாங்க பார்த்துக்கோங்க பல். ஆனால் அவியலுக்கு வந்து அவிய வந்து ஒன்றுமே செஞ்சது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு காசு வந்துச்சுன்னா அவியலுக்கு அந்த பல் குட்டி பல் தான், அது வச்சு விடணும். ஏன்னா வந்து எல்லாருமே ஓட்டையாக இருக்குது அப்படிம்பாவேன். ஆனால் அதெல்லாம் அவிய கண்டுக்கிறதே கிடையாது. அதனால் எனக்கு ஆசை, நம்ம வந்து ஏர்ன் பண்ணி அது என்றைக்குமே நான் இல்லைனாலும் என் ஒய்ஃப் வேலை போட்ட காசில் வச்சு விட்டான்னு அந்த பேர் இருக்கும் பற்றியெல்லாம். அதனால் வந்து வைக்கணும்னு இருந்தேன். ஆனால் இப்போ அதை விட பெரிய இதாக வந்து என் பிள்ளைகள் ஃபீஸு தான் நிற்குது 2 பேர்த்துக்குமே. அடுத்த வருஷம் நம்மளால் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுதான்னு தெரியல. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போட்டு விடுவேன்னு நினைக்கேன். ஆனால் இந்த வருஷம் ஃபீஸை கட்டணும் பற்றியெல்லாம், இல்லைன்னா புக்கு கொடுக்க மாட்டாவ, 3rd term புக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் வீடியோவை எல்லோரும் பாருங்கள். டக்குன்னு பார்க்க பிடிக்கலனாலும் ஏதாவது வேலை செய்யும்போது அப்படியே போட்டு விட்டுருங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்குட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த டாலர் வந்துடும் மக்களே. $91 வச்சுருக்கேன். ஏன்னா $9 வந்துருச்சுன்னா இந்த மாதம் சேல்ரி வந்துச்சுன்னா 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதில் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது என் ஹஸ்பண்டுக்கு அந்த சின்ன பல்ல வைக்கணும் மக்களே. அது என் ஒய்ஃப் வந்து வேலை இதில் செய்கிறதில்ல, ஏதோ புலம்பியாவது ஒரு 8000 வந்துச்சு அதில் வச்சு விட்டான்னு இப்போ இருக்க மத்தியெல்லாம் என்றைக்குனாலும். அதனால் வந்து அது வைக்கணும், இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த 2 தான். நம்ம மெடிசனுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதை நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு காசில் எனக்கு மெடிசனுக்குன்னு நான் செலவு பண்ண விரும்பலை. ஒன்று ஃபீஸ் கட்டினதாக இருக்கட்டும், அம்மா வந்து ஃபீஸ் கட்டியிருக்கான்னு இருக்கட்டும், இல்லைன்னா என் ஹஸ்பண்டுக்கு அந்த சின்ன பல்ல வைக்கணும் மக்களே. ஏன்னா வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு அவிய ஸ்மைல் நல்லாயிருக்கும், இந்த பல் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் எல்லாருமே பார்த்தோன்னே என்ன பல் இல்லைன்னு கேட்பாங்க. அதனால் நான் அந்த பல்ல வைக்க தான் மக்களை ஆசைப்பட்றேன். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.